Hi friends, welcome back to my channel. நாம் இன்னைக்கு கடையில் கிடைக்கிற இனிப்பு போண்டா எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 3 பொருள் இருந்தால் போதும். இது நீங்கள் அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போது இந்த ஸ்வீட் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப்பு சர்க்கரை, அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1 கப்பு மைதா, நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை, அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அரை கப்பு தயிர் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த தயிரில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதும். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் இந்த மாவு. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற விட்டுடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே எடுத்து போட முடியாது, கையில் ஒட்டும். அதனால தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு இதை நம்ம அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஏன்னா இது சர்க்கரை இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே கருகிடும். அதே மாதிரி இது வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் எடுக்காது, 2 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான இனிப்பு போண்டா ரெடி ஆகிடும். இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. See you in the next video.